पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। यद्भावनादवापीयं प्रत्यक्चितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं व्यातविलोड्यताम् पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। अथ योगानुशासनं योगश्चित्तवृत्तिनिरोधः तथा द्रष्टुस्वरूपेवस्थानम्। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சுதாகரம்னு சொல்லக்கூடிய சதாசிவ பிரம்மேந்தரோட விற்பி பார்த்துட்டு இருக்கோம். யோக விற்பின்னு பேரு. அதுல பார்த்தீங்கன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்தோட பிரதம பாதம். நேற்று பாடத்துல என்ன பார்த்துருக்கோம்? 2வது சூத்திரம் 3வது சூத்திரம் பார்த்துருக்கோம். யோகம் அப்படின்னா என்னது பார்த்துருக்கோம்? யோகம்னா சமாதி. அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தவிருத்தி நிரோதம். சித்தவிருத்தி நிரோதம் நடந்துச்சுன்னா அங்க பார்த்தீங்கன்னா யோகம்ன்ற சமாதி சம்பவிச்சிடும். அந்த சித்தவிருத்தி சம்பவிச்ச மாத்திரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% சித்தவிருத்தி நடந்துச்சுன்னா அப்பொழுது ததா திருஷ்டுகு சொரூப்பே அவஸ்தானம். அப்ப அவன் என்ன ஆகுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்தத்துல பார்த்தீங்கன்னா விற்த்திகளோட இருந்தவன்
இவன் என்ன பண்றான், தன்னுடைய சொரூபமா இருக்கக்கூடிய சைத்தன்யத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகின்றான். ததா திரஷ்டுகு சொரூபி அவஸ்தானம், பார்ப்பவன் தன்னுடைய சொரூபமா இருக்கிற ஆத்ம தத்துவத்துல சைத்தன்யத்துல கான்சியஸ்னஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஆகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொஸ்வரூப அவஸ்தானம் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. தான் கண்ணுல நிக்கிறது தான் மோட்சம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 4வது சூத்திரத்துக்கு அவதாரிக்க ஆச்சாரியர் விருத்தி எழுதுற சதாசிவ பிரம்மேந்திரர். நனு தருகி வித்தானே சிதிசக்தேகே ஸ்வரூபாத் பிரச்சுதிகி ஸ்யாத் இத்யத்ர ஆக. ஆச்சாரியர் சொல்றார், நனுனா என்ன அர்த்தம்? எப்பவுமே கொஸ்டின் பண்ணும் போது, சந்தேகம் கேட்கும் போது நனுன்னு சொல்லுவாங்க. நனு தலைய சொரியறதுன்னு அர்த்தம். ஏதாவது சந்தேகம் வந்தா ஐயோ சாமி புரியலையே அப்படின்றோம்ல, அது மாதிரி நனு தர்ஹி அவ்வாறெனில். அவ்வாறுனா என்ன அர்த்தம்? சித்த விற்த்திகள்லாம் நிரோதமான நிலையில புருஷன் பாத்தீங்கன்னா ஆத்மாவானது தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுகிறது என்றால் தர்ஹி அவ்வாறெனில் யுத்தான அவஸ்தாயாம். வித்தானே அப்படின்னு என்ன அர்த்தம்? வித்தானம்ன்றதுக்கு அர்த்தம் சமாதிக்கு வேறான அவஸ்தைக்கு பேர் வித்தானம். இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம்ல, இதெல்லாம் வித்தான அவஸ்தான்னு பேர். வித்தான அவஸ்தான என்ன அர்த்தம்? விவகார அவஸ்தான்னு பேர். இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? விவகாரத்துல இருக்கோம். சித்தவிருத்தி நல்லா பிளட் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி சித்தவிருத்திகள் இருக்கிற நிலைக்கு பேர் வித்தான அவஸ்தான்னு பேரு. அந்த வித்தான அவஸ்தையில சிதிசக்தேகே, சிதிசக்தினா என்ன அர்த்தம்? சைத்தன்யம், ஆத்மா. அந்த சைத்தன்ய சக்தியானது, ஆத்மாவானது சொரூபாத்து பிரச்சிதிக்கு சியாத், சொரூபத்திலிருந்து பாத்தீங்கன்னா நலிவு விடும். இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா அட்டைன் பண்றார். எங்க அட்டைன் பண்றார்? நிர்விகல்ப சமாதிய, அசம்பிரஜாத சமாதிய அட்டைன் பண்றார். சர்வ விற்த்திகளையும் நிரோதம் பண்றார். பண்ணதுக்கு பிறகு என்ன ஆவார்? திரும்ப அவர் சமாதியிலிருந்து கீழே இறங்கி வருவாரா? அந்த சமாதியிலிருந்து கீழே இறங்கி வர அவஸ்தைக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? வித்தான அவஸ்தா. அந்த வித்தான அவஸ்தையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லிருந்துச்சு வியாச பாஷ்யத்துல. ததாபி ந ததா. ததாபி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சமாதியிலிருந்து கீழே இறங்கினாலும் அதே மாதிரி தான் இருப்பான், ஆனா அது மாதிரி இருக்க மாட்டான். 2 வார்த்தை போட்டுருச்சு. சமாதியிலிருந்து இறங்கி வரும்போது அதே மாதிரி தான் இருப்பான். எப்படி இருப்பான்? அவன் பாத்தீங்கன்னா யாரு சமாதியில இருந்து கீழே இறங்கினானோ அவன் அந்த சமாதி அவஸ்தையில இருந்து கீழே இறங்க மாட்டான், சொரூபத்திலே தான் நிற்பான். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? விவகாரம் பண்ற மாதிரியே தெரியும். அந்த சமாதி அவஸ்தையில கண்ணு, கால், மூது, வாய்க்கு எல்லாம் மூடி இருந்துச்சு. சமாதியில பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேரோட சமாதிகள்லாம் போடுறாங்க. நேற்று கூட ஒரு சமாதியை பார்த்தேன். ஒரு சுவாமி பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருக்காரு, எல்லாம் அப்படியே எல்லாம் அடங்கி போயிருக்கு. அப்ப சமாதியில இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஆக்ஷனும் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? அவனுடைய சொரூப்பம் பாத்தீங்கன்னா சதா அவன் சொரூப்பத்திலே நிலை பெற்றவனா இருப்பான். கீழே இறங்கி சமாதியில இருந்து கலைஞ்சு வரும்போது கூட அவனுடைய மனசு எப்பவுமே அவனோட சொரூப்பத்துலதான் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதியில இருந்த மாதிரி இல்லாம எப்படி இருப்பாங்க? காரியம் பண்ற மாதிரி, நம்மள மாதிரியே காரியம் பண்ற மாதிரியே இருக்கும். நம்ம நினைப்போம் நம்மளும் அவரும் ஒரே ஆள் தானே அப்படின்னு. வாஸ்தவத்துல அவ்வாறு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரமணாசிரமத்துக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க செப்பல் போட்டு ரமணாசிரமம் பின்பக்கம் வந்தா ஸ்கந்தாசிரமத்துக்கு ஏறுவோம். மேல அங்க ஒரு பெஞ்ச் இருக்கு. ரமணாசிரமத்துக்கு பின்பக்கம் போனீங்கன்னா ஸ்கந்தாசிரமம் மேல ஏறுறதுக்கு ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டிருப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? ஃப்ரீ ரிலாக்ஸா போய் அங்க உட்காருவோம். உட்காந்து ரொம்ப ஆனந்தமான இடம். எப்போ போனீங்கன்னா பின்பக்கம் போங்க. அந்த பாதையில போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் நல்ல மரம் இருக்கும், நிழல் இருக்கும், நல்லா உட்காந்துட்டு திரும்ப என்ன பண்ணுவோம்? மேல பாத்தீங்கன்னா ஸ்கந்தாசிரமத்துக்கு மேல ஸ்ட்ரெச் பண்ணி மலைக்கு மேல வரைக்கும் போவோம். போயிட்டு என்ன பண்ணுவோம்? ரிட்டர்ன் இறங்கி வரும்போதும் அதே வேலை பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆசிரமத்தோட ஃப்ரண்ட்ல செப்பல் போட்டிருப்போம். அப்ப நாங்க அந்த வழியா தான் என்ன பண்ணுவோம்? அதே பெஞ்சில் உட்கார்ந்துருப்போம். போகும்போதும் அதே பெஞ்சில் தான் உட்கார்ந்தோம், வரும்போதும் அதே பெஞ்சில் உட்காருவோம். நாங்க மேல போயிட்டு கீழே உட்காரும் போது மேல கிளைம் பண்றதுக்காக கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? அதே பெஞ்சில் உட்காருவாங்க. இப்ப 2 பேரும் பாத்தீங்கன்னா எங்க இருக்கோம்? ஒரே பெஞ்சில் பாத்தீங்கன்னா இருப்போம். ஒருத்தர் மேல போயிட்டு வந்தவர், ஒருத்தர் மேல போக போறவர். ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து காலாட்டிக்கிட்டு ஃப்ரீயா ஹாயா பேசிட்டு இருப்போம். யாருக்காவது டிஃபரெண்ட் தெரியுமா? யாருக்கும் டிஃபரெண்ட் தெரியாது. என்ன நினைப்பாங்க? எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு ஒரே மாதிரி. ஆனா டிஃபரெண்ட் ரொம்ப இருக்கு. ஒருத்தர் மேல போய் பார்த்துட்டு வந்தவர், ஒருத்தர் போகவே இல்லை.
அந்த நாலேஜே இருக்காது அவருக்கு. மேல என்ன இருக்குன்னு நாலேஜ் இருக்காது. ஒருத்தர் மேல போய் அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்தவர். இதான் எக்ஸாம்பிள். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ததாப்பி ந ததா. அந்த மேல கீழே இருந்து போறவங்கள மாதிரியே தான் இருப்பார். கீழே இருக்கிறவங்கள மாதிரியே தான் மேல போயிட்டு வந்தவர் இருப்பார். ஆனா அப்படி இல்லை. அதான் வித்தியாசம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள் சொல்லுது அப்படின்னா, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுது. எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம அந்த ஆமைய வந்து பாத்தீங்கன்னா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறத வந்து பத்தி சொல்றோமோ, ஆமை என்ன பண்ணும், கடல் ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா முட்டையெல்லாம் பொரிச்சு வச்சுட்டு என்ன பண்ணும், கடலுக்குள்ளார போயிடும். ஆனா அதோட ஃபோக்கஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% வந்து அந்த முட்டையிலேயே ஃபோக்கஸ் இருக்குமா. அப்போ அந்த சிந்தனையினாலேயே அந்த முட்டையை வந்து பாத்தீங்கன்னா குஞ்சாக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரம்மஜானி வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே இறங்கி வருவான். எப்படி, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தூக்கத்துல சின்ன குழந்தைங்க நம்ம இல்லை, சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், 6 மணிக்கு படுத்துருவோம், சீக்கிரமே படுத்து தூங்கிடுவோம். அம்மா வந்து பாத்தீங்கன்னா 7-8 மணிக்கு டிஃபன் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இடியாப்பமும் தேங்காய் பாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பூரியும் கிழங்கும் நல்லா பிடிச்சது, இந்த 2 ஐட்டமும் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் போகும்போதே சொல்லியிருப்பேன் என்ன ஒழுங்கா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு. நானும் தூங்கி போயிருப்பேன். அம்மா என்ன பண்ணுவாங்க, எழுப்பி இருப்பாங்க. எழுப்பி என்ன பண்ணுவாங்க, மடியில உட்கார வச்சுக்கிட்டு என்னடா பூரி தாடா அப்படின்னு பூரியோ இல்லை இடியாப்பத்தையோ தேங்காய் பாலில் தொட்டு நல்லா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒன்றும் நல்லா சாப்பிட்ருப்போம். சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கத்திலேயே இருந்து சாப்பிட்ருப்போம். அப்போ என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க சாப்பிட்ற மாதிரியே தான் நம்மளும் சாப்பிட்ருப்போம். மற்றவங்க பார்க்கறதுக்கு என்ன தெரியும், சாப்பிட்ட மாதிரியே தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதிவும் ஆயிருக்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது எனக்கு தெரியவே தெரியாது. காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு முதல் வேலை அம்மாவோட சண்டை போடுறது தான். எனக்கு கொடுக்காம நீங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு அண்ணன் தம்பியோட வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஒரே பிடிவாதம். இதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, அம்மா ஒரு பூரியை 2 பூரியை எடுத்து பகலில் வச்சுப்பாங்க. காலையில் எந்திரிச்சு கேட்பான் அப்படின்னு சண்டை போடுவான்னு தெரியும் அவங்களுக்கு. அதுக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. சரிதான் எடுத்து சாப்பிடு. நைட்டு நான் சாப்பிடல, சாப்பிட்டேடா, நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு அடம் பிடிப்போம். அப்ப ஏன் பதிவாகலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம், தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறோம். ஆனா தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் அப்படியே கண்டினியூ ஆகும். அப்படி கண்டினியூ ஆகிறதுனால இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ற கிரியெல்லாம் பண்ணியிருப்போம், அம்மா ஊட்டி இருப்பாங்க, நம்ம சாப்பிட்டுருப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே நமக்கு வந்து பண்ணாத மாதிரியே இருக்கும். அப்ப புத்தி ஃபுல்லா வந்து அந்த தூக்கத்தோட ஆனந்தத்திலேயே இருக்கும். இதான் இது நமக்கு அதே மாதிரி நடக்கும். இப்பவும் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூக்கத்துல இருந்தோம் அப்படின்னா, வெளியில ஒரு நல்ல மேட்ச் ஏதோ போயிட்டு இருக்கு, அப்படி நல்லா தூக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா மனசு ஃபுல்லா தூக்கத்திலேயே இருக்கும். அப்ப வெளியில நடக்கிற எந்த காரியமும் இருக்காது. ஆனா மற்றவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். இதான் வந்து நம்ம வியாக்கியானம் பார்த்துருக்கோம் முன்னாடி. அப்ப சமாதியிலிருந்து வெளியில வந்தவன் எப்பவுமே என்ன பண்ணுவான், அந்த சமாதி அவஸ்தையிலேயே இருப்பான். அதான் ரமண மகரிஷி சொல்லும்போது சொல்லுவார், கண்ணை மூடுனா நிர்விகல்பம், கண்ணை திறந்தா சவிகல்பம். ரமணர் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வெட்டினார். ரமணர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணார். பில்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது சூப்பர்வைசிங் பண்ணார், ஐடியா சொன்னார். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ரீடிங் எல்லாம் பண்ணார், புக்குக்கு நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணார். அப்படின்னு யாரெல்லாம் நம்ம ஜீவன் முக்தர்களை பத்தி சமாதிஸ்தர்களை பத்தி சொல்றோமோ அது எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நெர்வ் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். நம்மளோட பாடியில வந்து பாத்தீங்கன்னா 2 நெர்வ் சிஸ்டம் இருக்கு. நம்ம மேல் மனசு கீழ் மனசுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பேராசிந்தட்டிக் நெர்வ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, அனிச்சான்னு பேர். இந்த அனிச்சான்ற காரியங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொசு வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல வந்து உட்காருது. கொசு வந்து மேல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமாண்ட் போய், நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொசு கடிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போய் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கைக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து இந்த கை வந்து அந்த கொசு அடிக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. அப்படி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கண்ணை குத்த வராரு. சின்ன வயசுல எல்லாம் இப்படி பண்ணுவோம்ல, பசங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கண்ணுக்கு முன்னாடி இப்படி கை காட்டும், டக்குன்னு கண்ணை மூடி பண்ணல என்னமோ. இந்த கண்ணை மூடுறது, கை பக்கத்துல இப்படி வரும்போது கண்ணை மூடிக்கிறது எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிச்சான்னு பேர். இந்த அனிச்சாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு புத்திலாம் வேலை செஞ்சு கமாண்டிங் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு என்ன பேரு, பேராசிந்தட்டிக் நெர்வ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு நெர்வ் சிஸ்டமே நம்மள்ட்ட இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அது எதோட கனெக்ட் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராரப்தத்தோட கனெக்ட் ஆனது.
இந்த பிராரப்தம் என்ன இருக்கோ, இந்த பாடியில என்ன பிராரப்தம் இருக்கோ, அந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும், இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும், அந்த பிராரப்தத்துல இருக்கிற மினிமம் கர்மங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ல போறாரு உங்களுக்கு, பூர்வ விருத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம் நம்ம. அதுக்கு என்ன பேரு? பூர்வ விருத்தம். சமாதி அட்டைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த சமாதிக்கு போனவன் எந்த கர்மங்களை பண்ணிக்கிட்டு இருந்தானோ அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சமாதியில இருந்து கீழே இறங்கினதுக்கு பிறகும் அதே கர்மா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு முன்னாடி என்ன கர்மா பண்ணிட்டு இருந்தாரு, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பர்சனாலிட்டி என்ன கர்மத்தை பண்ணிட்டு இருந்தோமோ, மறுநாள் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் வேக்கப் ஆனதுக்கு பிறகும் அதே கர்மாவை பண்றோமா? ஆமா, பர்சனாலிட்டி வந்து மாற போறது இல்லையே. நான் ஆச்சாரியார் அப்படின்னு இருந்துகிட்டு சன்னியாசி அப்படின்னு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன கர்மம் பண்ணிட்டு இருந்தனோ, தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகும் அதே கர்மா எப்படி போகுதோ அதுக்கு பேர் பூர்வ விருத்தம்னு பேர். பூர்வ விருத்தம்னா முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த ஆச்சரணங்கள். அதே மாதிரி ரமணரா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய மகான்களா இருக்கட்டும், யாரெல்லாம் சமாதி அட்டைன் பண்ணாங்களோ அதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் அவங்க காரியம் பண்ணிட்டு இருப்பாங்களோ அதே காரியம் அந்த சமாதியில இருந்து கீழே இறங்கினதுக்கு பிறகும் நடக்கும். என்ன காரியம் பண்ணிருப்பாங்க சுவாமி? என்ன பண்ணிருப்பாங்க சமாதிக்கு போறதுக்கு முன்னாடி? சமாதி அபியாசம் பண்ணிருப்பாங்களா? நிவர்த்தி நிவர்த்தி நிவர்த்தி, குவிஞ்சு 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 மனசை குவிச்சு வெளியில இருக்க கர்மத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் இந்த போக்கஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான சமாதி ஆயிருப்பாங்க. இப்ப திரும்ப வெளியில வரும்போது என்ன கர்மா பண்ணுவாங்க? அதே போக்கஸ்டோட இருப்பாங்க. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமாதியில இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு அவங்க சவிகல்ப சமாதியில இருப்பாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி நிர்விகல்ப சமாதிக்கு முன்னாடி சவிகல்பத்துல தான் இருந்தாங்க. அப்ப வேற ஏதாவது கர்மா பண்ணுவாங்களானா வேற கர்மா பண்ண மாட்டாங்க. நீண்ட காலம் சவிகல்ப சமாதி அபியாசம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நிர்விகல்பத்தை அட்டைன் பண்றாங்க. அப்ப நிர்விகல்பத்தை அட்டைன் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது நம்ம சொல்லுவோம்ல, ஸ்டேர் கேஸ்ல வந்து அந்த லேண்டிங் ஸ்பேஸ் இருக்குமா, வந்து ஒவ்வொரு ஸ்டேர் கேஸ்ல அங்கங்க ஒரு 10 அடி 10க்கு 10 ஸ்டெப், ஒரு 15 ஸ்டெப்ஸ் ஏறணும்னா ஒரு லேண்டிங் ஸ்பேஸ் ஒன்று கொடுக்குறோம். அதுக்கு பேர் லேண்டிங் ஸ்பேஸ் தானே சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க தெரியல என்ன பேர், சரியா? அப்ப அந்த லேண்டிங் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி அப்ப நீங்க மேல இருந்து உருண்டு வரீங்கன்னு வச்சுங்க, லேண்டிங் ஸ்பேஸ். சரி, அப்ப நம்ம எதுக்காக அதை கொடுக்குறோம் அப்படின்னா, மேல இருந்து கீழே உருண்டு வந்தாலும் எங்க போய் நிற்கும்? கரெக்டா அங்க வந்தா நிற்போம். மேல இருந்து கீழே உருண்டா கீழே வந்து பாத்தீங்கன்னா 3rd ஃப்ளோர்ல இருந்து 1st ஃப்ளோர்ல அந்த இடத்துக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து நிக்க மாட்டோம். 10 அடி கீழே விடுவோம், அங்க நிற்போம். அதே மாதிரி நிர்விகல்ப சமாதியை ஒருத்தனை அட்டென்ட் பண்ணிட்டு கீழே இறங்குறான் அப்படின்னா எங்க வந்து நிற்பான்? சவிகல்ப சமாதியில தான் வந்து நிற்பான். சவிகல்ப சமாதியில வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமான சமாதி எங்க சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவிகல்ப சமாதியில 98% இருக்கிறது என்னது அப்படின்னா சொரூப பிரதிஷ்டம். பரம் பிரசங்கியானம் விட்டுட்டீங்களே, 98%. 95% தான் சாஸ்மிதா. 98% வந்து பாத்தீங்க அப்படின்னா பரம் பிரசங்கியானம். அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அப்பவும் மறந்து போயிட்டீங்க, அதுக்காக திரும்பவும் சொல்றேன். நிறைய பேருக்கு அந்த இடம் கம்மியாயிடும். அப்ப அந்நியதா கியாதி உண்டாகும். எப்ப அந்நியத கியாதி எப்படி உண்டாகும்? சொரூப பிரதிஷ்டம் முக்கியமானது. தான் தன்னுல நின்னுக்கிட்டு தனக்கு அந்நியமா சித்தத்தை பார்ப்பான். இதுதான் அந்த நிர்விகல்ப சமாதிக்கு முந்தின ஸ்டேஜ். அப்போ ஒருத்தர் நிர்விகல்ப சமாதியில இருந்து கண் விழிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன ஆவான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்ல தான் கீழே வந்து நிற்பான். நிர்விகல்ப சமாதிக்கு அடுத்த ஸ்டெப் கீழே என்னது? பரம் பிரசங்கியானம். சொரூபத்துல தான் நிற்பான். சொரூபத்துல நின்றுகிட்டு அந்த சித்தம் பண்ற எல்லா ப்ரொஜெக்ஷனையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். மனசு பண்ற வேலை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவான்? பார்ப்பான், தனக்கு அந்நியமா பார்ப்பான். அப்ப இருக்கா விஷயம் இருக்கா? விஷயம் இருக்கு. விஷயம் இருந்துச்சுன்னா சவிகல்பம்னு பேரு. நிர்விகல்பத்திலிருந்து கீழே இறங்கினானா சவிகல்பத்துல உத்கிருஷ்டமா இருக்கிற அந்த பரம்பிரசங்கியானம்ன்ற அந்த நிலையை அடைஞ்சிருப்பான். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துலதான் பிரதிஷ்டிதமா இருப்பான். சொரூபத்துல இருந்து அவன் நழுவ மாட்டான். ரமணர் வந்து பாத்தீங்கன்னா என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் அவரோட சொரூபத்துல இருந்து நழுவவே இல்லை. சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல இருந்து கீழே இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும். இதுதான் சொரூபஸ்திதின்னு பேர். இப்ப கேள்வி என்ன? அதான் சகஜ சமாதி. அதான் சகஜ சமாதி. அதான் சகஜ சமாதி. சமாதியில இருந்து கீழே இறங்கினதுக்கு பிறகும் சொரூபத்துல இருந்து நழுவாம விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே இருந்தாங்கன்னா சகஜமா நம்மள மாதிரியே காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. காய்கறி வெட்டினார், கத்திரிக்காய் வெட்டினார்,
புக்கு ப்ரூஃப் ரீடிங் பண்ணார், மற்றவங்க பண்ண மாதிரி அவரும் வாக்கிங் போனார், உட்கார்ந்து இருந்தார், தூங்கினார், படுத்தார், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பார். அது ஆனாலும் அவர் எங்க இருந்தார்? சொரூபத்திலேயே இருந்தார். அதுக்கு என்ன பேரு? சகஜ சமாதி. சகஜமான காரியங்கள் இருக்கும் போதும் அவரோட சித்தம் சதா சமாதியிலேயே இருக்கும். இதான் சகஜ சமாதின்னு பேர். அடிச்சா இங்க கேள்வி என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரி வித்தான அவஸ்தைக்கு வரும்போது, கீழே இறங்கும் போது, அந்த கீழே இறங்குற அவஸ்தைக்கு என்ன பேரு? சமாதியில இருந்து கீழே இறங்குற அவஸ்தைக்கு பேரு வித்தானம் அப்படின்னு பேரு. வித்தானம்னு என்ன அர்த்தம்? சித்த விருத்திகள் எழுகின்ற நிலை, விவகாரத்துல இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில ஒருவேளை இவன் இந்த சித்தம் சித்த விருத்திகளை உண்டாகும் போது சொரூபத்திலிருந்து அவன் நலிவிடுவானா அப்படின்னு கேள்வி வருது. சிதிசக்தேஹே, சிதிசக்தினா ஆத்மா. ஆத்மா பாத்தீங்கன்னா சொரூபாத் பிரச்சுதிஹி சியாத், சொரூபத்திலிருந்து நழுவிவிடும். முன்னாடி எப்படி இருந்துச்சோ, முன்னாடி சமாதி அடையறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ சொரூபத்துல இல்லாம, இப்ப நம்ம எல்லாம் சொரூபத்துல நிக்கிறோம், சொரூபத்துல நிக்கல. இப்ப நம்ம எப்படி சொரூபத்துல நிக்காம பாத்தீங்கன்னா விவகாரத்துல நிக்கிறோமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜனா இருக்கிறவன் சமாதியை அடைஞ்சதுக்கு பிறகு கீழே இறங்கின்றவனும் நம்மள மாதிரியே சொரூபத்துல இருந்து நலிவிடுவானே அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டா சியாத் இது அத்திர ஆக இந்த விஷயத்துல சூத்திரம் வருகின்றது. என்ன சூத்திரம் பார்ப்போம். விருத்தி சாரூப்யமிதரத்ர, விருத்தி சாரூப்யமிதரத்ர, விருத்தி சாரூப்யமிதரத்ர ஆயிடுச்சு. விருத்தி சாரூப்யம் இதரத்ர. இதரத்ர அப்படின்றதுக்கு ரெண்டு மீனிங் எடுங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா சமாதி அவஸ்தைக்கு அந்நியமான அவஸ்தையில் எடுங்க. ஒரு சமாதிஸ்தன் மேல இருந்து கீழே இறங்கும் போது அந்நிய அவஸ்தா. அதே மாதிரி இன்னொரு மீனிங் எடுங்க, சமாதியில நின்னவனுக்கு அந்நியமா இருக்க லௌகிக ஜனங்கள். இப்ப நம்ம எல்லாம் சமாதிஸ்தனை தவிர்த்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் இதரத்ர, மற்ற அனைவருக்கும் அப்படின்னு எடுக்கலாம். இல்லைன்னா மற்ற சமாதி அவஸ்தைக்கு வேறான அவஸ்தையில் எடுக்கலாம். இதுல என்ன ஆகுது அப்படின்னா விருத்தி சாரூபியம் பவதி. இந்த சிதிசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சைத்தன்யம், நான் நான் நான்ற அந்த சைத்தன்யம் உணர்வு, அது என்ன ஆகுது அப்படின்னா சொரூபத்துல இருக்கும் போது நான் நானா இருந்துச்சு, ததா திருஷ்டுக்கு சொரூபிய அவஸ்தானம். அது சித்த விருத்தி உண்டாகும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நான் நான்ற அந்த சைத்தன்யம் சித்த விருத்தி எந்த விதமா இருக்கோ அந்த விதமா இந்த நானும் ஆகின்றது. ததனுரூபம் பவதி. அந்த சித்த விருத்திக்கு அனுசரித்து அந்த ஃபார்முக்கு மாறுது. இப்ப எப்படி சுவாமி இதை எக்ஸாம்பிள்? ஒன்றும் இல்லை, என்னன்னா எந்த ஸ்மெல்லுமே இல்லை. இப்ப என்னோட ரூம்ல பாத்தீங்கன்னா எந்த ஸ்மெல்லும் இல்லை, அகர்பத்தி ஸ்மெல்லோ எதுவும் இல்லை. ஜன்னல்லாம் ஓப்பன்ல இருக்கு, எல்லா காத்தும் உள்ள போயிட்டு இருக்கு. இப்ப காத்துக்கு ஸ்மெல் இருக்கான்னு பார்த்தா என்னதான் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லை. ஐயோ இதான் ஸ்மெல் இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. அப்ப காத்துக்கு இப்ப எப்படி இருக்கு? ஸ்மெல் இல்லாம இருக்கு. காத்துக்கு ஸ்மெல் இல்லாம இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாண்டல்வுட் அகர்பத்தியை இப்ப நான் கொளுத்தி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும்? காத்து 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா அந்த அகர்பத்தியோட ஸ்மெல் ஃபுல்லா அந்த காத்துல வந்துடும். இப்ப ஸ்மெல் பண்ணா எப்படி தெரியும்? இப்ப காத்து என்ன ஆச்சு? காத்துக்கு வாஸ்தவத்துல ஸ்மெல் இல்லை சாமி, காத்துக்குலாம் ஒரிஜினலா அதுக்கு ஸ்மெல் இல்லை. ஆனா அது என்னவாயிடுச்சு? அந்த அகர்பத்தி ஸ்மெல்ல அதோட சேர்ந்து காத்து அகர்பத்தி ஸ்மெல்லா ஆயிடுச்சு. பிரிச்சு பார்க்க முடியுமா? பிரிச்சு பார்க்க முடியாம. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா காத்து பொல்யூட் ஆயிடுச்சு. காத்து என்ன ஆயிடுச்சு? ஸ்மெல்லோட சேர்ந்து பொல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அகர்பத்தி ஸ்மெல் போச்சு. ஏதோ பாத்தீங்க அப்படின்னா நல்லா வத்த குழம்பு பாத்தீங்கன்னா பண்றேன் அப்படின்னா ரூம் ஃபுல்லா வத்த குழம்பு ஸ்மெல்லா ஆயிடுச்சு. சாம்பார், நல்ல சாம்பார் ஒண்ணு பண்றேன்னா சாம்பாரோட ஸ்மெல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எலி செத்து போன ஸ்மெல் உள்ள வந்துச்சுன்னா அந்த எலி செத்து போன ஸ்மெல் வருது. ஏதோ டெட் பாடி ரோட்ல கிடக்குது, அதோட அந்த வாசனை இங்க உள்ள வருது. இந்த ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெட் பாடியோட வாசனை வருது. ஒரு ஃப்ளவர்ல பாத்தீங்கன்னா நல்ல செண்பகப்பூ பின்னாடி இருக்கு, அதை ஜன்னலை திறந்தோட செண்பகப்பூவோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரூம்குள்ளார வந்துருது. இது மாதிரி எந்தெந்த ஸ்மெல் வருதோ அதுக்கேத்த மாதிரி அந்த காத்து என்ன பண்ணுது? அந்தந்த ஸ்மெல்ல பாத்தீங்கன்னா கேரி பண்ணிக்குது.
இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, கீழே இறங்கும் போது இந்த பக்கத்துல அந்த சித்த விருத்தி உண்டாகுது இல்ல, அந்த சித்த விருத்திகள் எந்த விதமா உண்டாகுதோ அந்த சித்த விருத்திக்கு ஏத்த மாதிரி இதுவும் அதோட மெரிஜாய் காணப்படுது. அப்ப நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா சுத்தமா அசுத்தமான்னு கேட்டா, ஆத்மா எப்பவுமே சுத்தம் தாங்க, ஸ்பட்டிகலிங்க மாதிரி. எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா காத்து மாறி எடுத்துங்க, அத வாசனையே இல்ல. ஆனா இந்த சித்த விருத்தி எப்படி ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து நம்ம வந்து பர்சனாலிட்டி மாறிட்டே இருக்கு. காம விருத்தி வந்துச்சுன்னா நான் காமி ஆயிடுறேன், குரோத விருத்தி வந்துச்சுன்னா நான் குரோதி ஆயிடுறேன், கருணா விருத்தி உள்ள வந்துச்சுன்னா ஐயோ பாவம் அப்படின்னு நான் கருணாமூர்த்தி ஆயிடுறேன். இது மாதிரி பயம் வந்துச்சுன்னா நான் பயந்தவனா ஆயிடுறேன். அப்ப நான் அப்படின்றது எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தத்துல எந்த விதமான விருத்திகள் உண்டாகுதோ அந்த விருத்திகளுக்கு ஏத்த மாதிரி இது ஆன மாதிரி தெரியும். வாஸ்தவத்துல ஆச்சா? ஸ்பட்டிகலிங்க எப்போவாவது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் ஆச்சா? ஆகவே இல்லை. காத்து என்னைக்காவது வந்து ஸ்மெல் உள்ளதா ஆயிடுச்சா? ஆகவே இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருந்தாலும் கூட இந்த சித்த விருத்தியோட பிரபாவம் அது மாதிரி. இந்த சித்த விருத்திக்கு என்ன பண்ணிருக்கோம் யோக சூத்திரத்துல? அயஸ்காந்தமணி கல்பம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம். அயஸ்காந்தமணினா மேக்னெட் மாதிரி சாமர்த்தியத்தை உடையது. மேக்னெட் என்ன பண்ணும்? தான் பக்கத்துல இருக்க இரும்பை பிடிச்சி டம்னு இழுத்து பிடிச்சிக்கும். இதே மாதிரி இந்த சித்தவிருத்தி என்ன பண்ணுதுன்னா, ஒரு சித்தவிருத்தி உண்டாகும் போதே இந்த சித்தவிருத்தி என்ன பண்ணுது? பக்கத்துல இருக்கிற ஆத்மாவையே என்ன பண்ணிக்குது? இழுத்து வச்சுக்குது. எப்படி ஒரு காத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த அகர்பத்தியோட ஸ்மெல்லு ஒண்ணு கலந்து போகுதோ, வேற வேறன்னு தெரியாம போகுதோ. அகர்பத்தி ஸ்மெல் இருக்கும்போது பிளைன் காத்தை நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. அப்ப என்ன ஆயிப்போச்சு? காத்தும் அகர்பத்தி ஸ்மெல்லும் என்ன ஆயிடுச்சு? மெர்ஜ் ஆயிப்போச்சு. இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருத்தி என்ன பண்ணுது? மேக்னெட் மாதிரி இங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த புருஷனை ஆத்மாவை என்ன பண்ணுது? தன்மயமாக்கிக்குது. அதுக்கு பேர் என்ன பேருனா விருத்தி சாரூபியம்னு பேரு. விருத்தி சாரூபியம்னு அர்த்தம் சரூபம், சாரூபியம், சரூபம். சரூபம்னு என்ன அர்த்தம்? ஒத்த வடிவம்னு அர்த்தம். சரூபம்ன்றதுக்கு அர்த்தம் அது மாதிரி ஃபார்ம். சாரூபியம்ன்றதுக்கு அர்த்தம் ஆப்போசிட்ல இருக்க உபாதியோட ஃபார்ம். விருத்தி எந்த மாதிரி பரிணமிக்குதோ அதே மாதிரி ஆத்மாவும் பரிணமிக்கின்றது. அதுக்கு பேரு விருத்தி சாரூபியம் அப்படின்னு. அப்போ விருத்தி இல்லைன்னா சுத்த ஆத்மா, விருத்தி வந்துச்சு அப்படின்னா விருத்தி மாதிரி பரிணமிக்குது. இப்ப நமக்கும் ஞானிக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல சினிமாவோட எக்ஸாம்பிள், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்கிரீனை பார்க்கணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்கிரீனை பார்க்கணும். ஆனா நம்ம ஃபில்ம் ஆரம்பிச்சோன்னு உள்ள வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒயிட் ஸ்கிரீனை காட்ட முடியுமா? ஃபில்ம் ஓடிட்டு இருக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா, ஃபில்ம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காட்சிகள் நல்லா ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்களும் நானும் என்னன்னா ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எது ஃபில்ம்? இதான் விருத்தி தான். இந்த விருத்தி ப்ரொஜெக்டர் வந்து பாத்தீங்கன்னா வாசனாமயமா இருக்கிற இந்த மனசு என்ன பண்ணுது? ஃபில்மை காட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து ஒரே திருஷ்யங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸ்கிரீன்ல. ஆனா சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆத்மானு ஒண்ணு இருக்குப்பா, அது வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம், வெள்ளையா இருக்கும், சுத்தமா இருக்கும், நிர்விகாரமா இருக்கும், அச்சலமா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூத்திரங்கள் சொல்லுது, வேதாந்தமும் சொல்லுது. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியவே இல்லை. ஏன் தெரியலன்னா ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி ஆட்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்மை ஆஃப் பண்ணிட்டு, அதான் இப்ப பண்ண போறோம். யோகம்ன்றது எது? ஃபில்மை ஸ்டாப் பண்றது. மெதுவா 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 ஃபில்மை ஸ்டாப் பண்றது தான் விருத்தி நிரோதம் அப்படின்னு பேர். ஃபில்மை ஸ்டாப் பண்ணோன்னே ஒயிட் கலர் ஸ்கிரீன் தெரியும். கரண்ட் ஆஃப், பவர் கட் ஆனோன்னு டக்குன்னு ஒயிட் ஸ்கிரீன் வந்துடும். ஒயிட் ஸ்கிரீன் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து கரண்ட் வந்துருச்சு, திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒயிட் ஸ்கிரீன் இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃபில்ம் ஓடும் போது கூட உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கும்? ஸ்கிரீன் ஒயிட் ஒன்று இருக்கு, ஒயிட் ஸ்கிரீனு, அது எப்பவுமே ஒயிட்டா தான் இருக்கு. அதுக்கு மேல இந்த ஃபில்ம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போறது, ஸ்கிரீன் தான் வாஸ்தவம், இந்த காட்சிகள் எல்லாம் வந்து போறது அப்படின்னு தெரியுமா? ஆனா ஒரு வாட்டி கூட ஸ்கிரீனை பார்க்காதவனுக்கு
ஸ்கிரீனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா புரியுமா? வெள்ளை ஸ்கிரீன், வெள்ளை ஸ்கிரீன், வெள்ளை ஸ்கிரீன் எத்தனை முறை வேணா சொல்லுங்க, அந்த வெள்ளை ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் சமாதிக்கு போயிட்டு அந்த வெள்ளை ஸ்கிரீன் மாதிரி ஆத்மாவை எவன் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கினானோ அவனுக்கு தெரியும் நான் சுத்தமா இருக்கேன். இந்த திருஷ்யங்கள் எல்லாம் சித்த விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேல ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. நான் ஸ்கிரீன் மாதிரி வெள்ளையா இருக்கேன், எனக்கு மேல இந்த திருஷ்யங்கள் வருது அப்படின்னு அவனுக்கு தெரியும். யாரு? மேல போயிட்டு அட்டைன் பண்ணிட்டு வந்தவனுக்கு தெரியும். ஆனா நீங்களோ நானோ இந்த ஸ்கிரீனை பார்க்கல. அப்ப ஸ்கிரீனை பார்க்காததுனால பிளைனான காத்தை நம்ம பார்க்கவே இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், அங்க இருக்கக்கூடிய அந்த திருஷ்யங்களை சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்கிரீனோட மெர்ஜ் பண்ணி பார்க்கிறோம். நமக்கு ஸ்கிரீன் ஒரு விஷயமே இல்லாம போயிடுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி சாரூபியம் அப்படின்னு பேரு. ஸ்கிரீன் என்ன ஆயிடுச்சு? இப்போ ஃபில்ம் ஓடிட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் என்ன ஆயிடுச்சு? ஹீரோ ஆயிடுச்சு, வில்லன் ஆயிடுச்சு, காமெடியன் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ், டைம் எல்லாமா அந்த ஸ்கிரீன் ஆயிடுச்சு. ஆச்சா? ஸ்கிரீன் எப்பவுமே அங்க இருக்கக்கூடிய திருஷ்யங்களா ஆகவே இல்லை. ஸ்கிரீன் படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது கூட அது எப்படி இருக்கு? ஃபில்ம் ஓடிட்டு இருக்கும் போது கூட அது சொச்சமா வெள்ளை கலர்ல தன் நிலை மாறாம தன்னோட நிலையில தான் இருக்கு. இதுதான். ஆனா நமக்கு எப்படி தெரியுது? அஞ்ஞானிகளுக்கு விருத்தி சாரூபியமான மாதிரி தெரியுது. அந்த ஸ்கிரீன் எல்லாத்தோட அந்த திருஷ்யங்களோட கலந்து போன மாதிரி நமக்கு தெரிகிறது. பாஷ்யத்துக்கு வந்து டீக்கா விருத்தி சதாசிவ பிரம்மேந்திரோட விருத்தி பாருங்க. யத்யபி நிர்விகாரா சிதி சக்தி, ரொம்ப தெளிவா சொல்றார். சிதி சக்தின்னு சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவமானது, சைத்தன்யமானது எப்படி இருந்தாலும் நிர்விகாராக, அது விருத்தி உண்டானாலும் இல்ல விருத்தி நிரோதம். எத்யபின்றதுக்கு அர்த்தம் எப்படி இருந்தாலும். எப்படி இருந்தாலும் என்ன அர்த்தம்? அது விருத்தி நிரோதம் பண்ணுங்க, விருத்தி நிரோதம் பண்ணாம இருங்க. எப்படி இருந்தாலும் அது நிர்விகாரம், எந்த விகாரத்தையும் அடையாமல் ஏக்க ரூபத்தில் இருக்கிறது, ஒரே வடிவா இருக்கிறது. ஸ்கிரீன் எப்படி இருந்தாலும் ஸ்கிரீன் எப்படி இருக்கும்? ஸ்கிரீன் படம் ஓடினாலும் ஃபில்ம் ஓடல அப்படின்னாலும் ஸ்கிரீன் எப்படி இருக்கு? நிர்விகாரமா இருக்கு. அது அதுவா இருக்கு. ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சா இருக்கு? ஃபில்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாத போது ஒரு மாதிரி, ஓடும் போது ஒரு மாதிரி, அது ஏதாவது ஆச்சா அப்படின்னா ஒன்றும் ஆகலை. ஃபில்ம் ஓடினாலும் சரி ஓடலனாலும் சரி அந்த ஸ்கிரீன் நிர்விகாரமா எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த நான் 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 சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம், கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகாரா. நிர்விகாரனா என்ன அர்த்தம்? நிர்விகாரா சிதி சக்தி, சைத்தன்யமானது, உணர்வானது எப்பவுமே நிர்விகாரமா தான் இருக்கு. சதா ஸ்வரூப ஏவ அவதிஷ்டதே, சதா காலம் அது அதுவா இருக்கு. ஸ்கிரீன் என்னவாச்சு? ஸ்கிரீன் ஒன்றும் ஆகல. ஸ்கிரீன் என்னவா இருக்கு? ஸ்கிரீனா இருக்கு சுவாமி, அப்படித்தானே சொல்லுவோம். ஸ்கிரீன் ஃபில்ம் ஓடிட்டு இருக்கும்போது ஏதாவது ஆச்சா? என்ன மாறி போச்சா? ஒன்றும் ஆகல சுவாமி. ஸ்கிரீன் ஸ்கிரீனா தான் சுவாமி இருக்கு. ஃபில்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்கிரீன் ஸ்கிரீனா தான் இருந்துச்சு, ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் ஸ்கிரீன் ஸ்கிரீனா தான் இருக்கு. அதே நேரத்தில் ஃபில்ம் வந்து கம்ப்ளீட் ஆகி எண்டு கார்டு போட்டதுக்கு பிறகும் ஸ்கிரீன் ஸ்கிரீனா தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமா வித்யால ஒரு அருமையான மந்திரம் சொல்லுது. என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வமகிம்னே பிரதிஷ்டை. இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னா அது தன்னோட மகிமையிலேயே வந்து சதா காலமும் இருக்கு. என்ன மகிமை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூர் எக்ஸிஸ்ட், பியூர் கான்சியஸ்னஸ், பியூர் பிளிஸ். இவ்வளவுதான். சத்து சித்து ஆனந்தம் தான் அதோட சொரூபம். அந்த ஆனந்த சொரூபத்திலேயே அது சதா காலமும் எஸ்டாப்ளிஷ் ஆகிதான் இருக்கு. ஆத்மாவுக்கு சமாதி தேவையில்லை. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னா ஆத்மா சதா காலமும் சமாதியில தான் இருக்கு. அதான் இங்க சொல்றாரு, சதா ஸ்வரூப ஏவ அவதிஷ்டதே. சதா காலமும் ஆத்மா தன்னோட நிலையிலேயே தான் நிலை பெற்று இருக்கு. ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் வேற ஒரு ஃபார்ம் போகல. ஸ்பட்டிகலிங்கம் எப்பவுமே ஸ்பட்டிகலிங்கம் கலர்லெஸ்ஸா தான் இருக்கு. எப்பவுமே கலர்லெஸ்ஸா, அது வந்து கலர் ஆகவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்பட்டிகலிங்கத்துக்கு பின்னாடி மஞ்சள் பூ வைங்க, பச்சை பூ வைங்க, சிவப்பு பூ வைங்க, எந்த பூ வச்சாலும் ஸ்பட்டிகலிங்கம் எப்பவுமே ஸ்பட்டிகலிங்கமா தான், கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி ஆத்மா எல்லா காலத்துல விருத்தி நிரோதம் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அது ஏக்கரூபம் தான். இதை தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமான சில வேதாந்த ஆச்சாரியர்கள்லாம் இருக்காங்க. அது எப்பவுமே அப்படித்தானே இருக்கும்.
இந்த 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 சூத்திரம் நல்லா படிச்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல நான் 2 சைடு பாடம் கேட்டவன். புரிஞ்சா போதும் வேதாந்தத்தையும் பல வருஷமா கேட்டவன், பரம்பரையா வரக்கூடிய சாதுக்கள் வேதாந்தத்தையும் பாடம் கேட்டவன். எனக்கு இந்த பக்கம் காலையில பாடம் கேட்பேன், மத்தியானம் இந்த பக்கம் 1 மணிக்கு 7:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும், 9:45 வரைக்கும் என்னோட சுவாமிகிட்ட பாடம் கேட்பேன். அதுக்கப்புறம் 11 மணிலேருந்து 11:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சுவாமிகிட்ட அந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம், அந்த வேதாந்தத்தை கேட்பேன். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கிளியர் விஷன் கிடைக்கும் பரம்பரா வித்யா. இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறதுல எனக்கு ஐயோ தப்பா சொல்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். 2 பாடத்தையும் நான் கேட்டவன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சித்தவிருத்தி நிரோதம் பண்ணினாலும் கூட கீழே தானே வரணும். சித்தவிருத்தி நிரோதம் பண்ணிட்டு நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவனா இருந்தாலும் கீழே தானே வந்தாகணும் அப்படின்னு அவங்க லாஜிக் சொல்லுவாங்க. அப்ப கீழேயே இருந்துடலாமே, எதுக்கு அங்க மேல போயிட்டு கீழே இறங்கணும்? என்ன அது பைத்தியகாரத்தனமா இருக்கு. மேல போயிட்டு அப்படியே கீழே இறங்கி, ஆமா எங்க போனாலும் அப்ப நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் வந்து எங்கேயுமே பண்ணாம மேல போன கீழே தானே இறங்கணும், அதனால நம்ம கீழேயே இருப்போம் அப்படின்னு எங்கேயாவது ஸ்டேர் கேஸ் பண்ணாம இருக்கோமா? மலைக்கு மேல ஏறினா கீழே இறங்கணும், மலைக்கு மேல அப்ப ஏறாமையே இருக்கலாமா? மேல போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு கீழே இறங்கணும்ல, அதுக்காக தானே மேல போறோம். அப்ப எந்த ஸ்திதியா இருக்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறிட்டு, ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா மேல ஏறிட்டு கீழே இறங்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, அதுக்குதான் இந்த சூத்திரம். மேல ஏறிட்டு கீழே இறங்கும் போது அந்த சம்ஸ்காரத்தோட அவன் இறங்குறான். என்ன சம்ஸ்காரம்? நிரோத சம்ஸ்காரம் அங்க மிச்சம் இருக்கும். அவனுக்கு தெரியும் சித்தவிருத்தி நிரோதம்னா சொரூப பிரதிஷ்டா தெரியும். அப்போ ஒரிஜினலா அறிஞ்சவன் ஸ்கிரீனை ஆஃப் பண்ணிட்டு, என்னது ஃபில்மை ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீனை பார்த்துட்டான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ஃபில்ம் ஓடினாலும் கூட அவனுக்கு நல்ல அட்டாச்மெண்ட் உண்டாகவே உண்டாகாது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சா போதும்னு வேதாந்தம் சொல்றவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கும் போதே ஸ்கிரீன் ஒயிட்னு புரிஞ்சுக்குங்க. ஒயிட் புரிஞ்சுக்கிறது வேற, ஃபில்மை ஆஃப் பண்ணிட்டு பாக்குறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. ஃபில்ம் ஆஃப் பண்ணி ஒரு க்ஷணம் நீங்க ஃபில்ம் ஆஃப் பண்ணி ஸ்கிரீன் ஒயிட்னு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை ஃபில்ம் வந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுது? மோகம் வரவே வராது. அதே நேரத்தில் நீங்க ஸ்கிரீனை பார்க்கவே இல்லை அப்படின்னா, ஒயிட் கலர் ஸ்கிரீனை நீங்க திருஷ்யங்கள்லயே இருக்கீங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஃபில்முக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மோகம் உண்டாகிட்டே இருக்கும். இதுதான் வித்தியாசம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதி தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுங்க. ஆத்ம தத்துவத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 2 சமாதிகள். சமாதின்றது எதோட தர்மம்? சித்தஸ்ய தர்மஹா. மனசுக்கு தான் சமாதி தேவைப்படுது, இந்த சித்தத்துக்கு தான் சமாதி தேவைப்படுது. சமாதியில தான் ஆத்ம தத்துவம் எப்பவுமே சமாதியில தான் இருக்கு. அதனாலதான் இங்க சொல்றாரு, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சதா சுரூப்பையே அவதிஷ்டதே, சதா காலமும் ஆத்ம தத்துவம் சொரூபத்திலேயே தான் இருக்கு. சுவமகிமே பிரதிஷ்டதி, தன்னோட மகிமையில இருக்காது. ததாபி இருந்தாலும் கூட, அது தன்னோட மகிமையிலே இருந்தாலும் கூட, நிரோதாத் அந்நியத்திர, நிரோதம் பண்ணும் போது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் அதோட சச்சிதானந்தம்ன்ற ஸ்வரூபம். ஆனா நிரோதத்துக்கு அந்நியமான அவஸ்தையில பிலிம் ஆஃப் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒயிட் கலர் ஸ்கிரீன் அப்படின்னு. ஆனா பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது நிரோதத்துக்கு அந்நியமா, மற்ற அவஸ்தைகள்ல அந்நியத்திரன்றதுக்கு அர்த்தம் அந்நியத்திர விற்த்திசு உற்பத்தியமானாசு. அந்நியத்திரன்றதுக்கு அர்த்தம் என்னது? இத்தரத்திர இருக்குல்ல, இத்தரத்திர சப்தத்துக்கு மீனிங் பண்ற. விற்பி நிரோதத்துக்கு அந்நியமான அவஸ்தை என்ன அவஸ்தை? அதுக்கு பேர் சொல்றோம் வித்தானம். வித்தான அவஸ்தைன்னு என்ன அர்த்தம்? விற்த்திசு உற்பத்தியமானசு. இந்த விற்த்திகள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கு, வந்து போயிட்டே இருக்கு விற்த்திகள். இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா தத்திர, இந்த விற்த்திகள் வந்துகிட்டு இருக்கிற அந்த நிலையில சிதிச்சாயாயாம் பிரதிபிம்பிதாயாம் தது அவிவேகாத் தது தாதாத்மிய ஆப்பன்னேவ சிதிசக்திர் பவதி. அற்புதமா சொல்ற. பிரதிபிம்பவாதத்தை இங்க சொல்றோம். பிரதிபிம்பவாதம்னா என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் அப்படியே தான் இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கேன், என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியா நிறைய கண்ணாடிகள் வைக்கிறேன். அந்த கண்ணாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நார்த் இந்தியாவில், இங்கே நான் இன்னும் பார்க்கவே இல்லை, நார்த் இந்தியாவில் கண்ணாடியை வச்சுட்டு அலங்காரம் பண்ணுறது கோயில்கள்லாம் நிறைய. ஒரு கோயிலே கண்ணாடியிலேயே நிறைய இடத்துல வந்து அது மாதிரி இருக்கும். கலர் கலர் கண்ணாடியில் கோயில், சின்னதாக அந்த டைல்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, டிசைன்லாம் பண்ணுறோம். அது மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து கண்ணாடியை வச்சு இது பண்ணுறது. அதே மாதிரி ஈரான்லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பெர்ஷியாவோட கலாச்சாரத்தில் இருக்கிறது.
அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ணாடியில கோயில் பண்றது நிறைய இருக்கு. இங்க ரொம்ப கம்மி. அதான் ஆண்டாள் கோயில்ல இருக்காம, ஆண்டாள் கோயில்ல கூட இருக்கு. ஆண்டாள் கோயில் ஆமா பார்த்தோம்ல, ஆமா ஆண்டாள் கோயில்ல இருக்கு. ஆமாமா பாத்துக்க ஞாபகம் இருக்கு. இங்க ரொம்ப ரேர் இது. அதான் ரொம்ப ரேர் இங்க. இன்னைக்கு ஆமா ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியானது. ஆனா நார்த் இந்தியாவில போனீங்கன்னா நிறைய கோயில்கள் அது மாதிரிதான். அவங்க வந்து அதுதான் நிறைய டிசைன் பண்றாங்க. அதே மாதிரி கண்ணாடி கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இங்க நான் அந்த மாதிரி கண்ணாடியே போல. அங்க ஒரு 2-3 கண்ணாடி ரிஷிகேஷ்ல கண்ணாடி கடை இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சரியார் எக்ஸாம்பிள் சொல்லுவார், அதனால போய் பார்ப்போம். டக்குன்னு போய் நின்னோன்னு வச்சுங்களா அந்த கண்ணாடி ஷாப்ல, அங்க போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீளமா நம்மள வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியோட இதே அப்படிதான். நம்ம லீலா பென்சில் மாதிரி நம்ம தெரியும். என்ன குண்டா இருந்தாலும் பென்சில் மாதிரி தெரியும் நம்ம அந்த கண்ணாடியில. இன்னொரு கண்ணாடி இருக்கும், நம்ம என்னதான் லீனா இருந்தாலும் இப்படி காட்டும், நம்மளை வந்து குண்டா காட்டும், நம்ம இந்த அகலமா காட்டும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா காட்டும், நம்ம ஓவல் ஷேப்ல காட்டும். இது மாதிரி விதவிதமான கண்ணாடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரசம் பூசுறதுல அவங்க வித்தியாசம் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த பாதரசம் பூசுறதுல. அப்ப அது மாதிரி இருக்கும்போது, ஆனா வாஸ்தவத்துல என்னது, நான் தான். நான் வந்து எந்த ரூபத்தையும் அடையவே இல்லை. நான் ஒரே ரூபத்துல தான் இருக்கேன், ஏக்க ரூபத்துல தான் இருக்கேன். எப்படி வந்து பாத்தீங்கன்னா உபாதி எப்படி இருக்கோ அதுல பிரதிபிம்பிக்கிறது எப்படி மாறுதோ, ஒரிஜினல் பிம்பம் நான் ஒரே மாதிரிதான் இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம் எந்த மீடியத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த பிரதிபிம்பம் அந்த மீடியத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்துது. அததான் இங்க சொல்றாரு. ஒரு தாட் ப்ரொடியூஸ் ஆகுது என்னோட சித்தத்துல. நிரோத அவஸ்தையில ஒயிட்டா இருந்துச்சு, நான் சச்சிதானந்தமா இருந்தேன். இந்த மனசு மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சமாதியில இருந்து கீழே வரும்போது இந்த சித்தத்துல ஒரு தாட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த தாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு காமம் அப்படின்ற ஒரு காமத்தாட்டு உண்டாகுது. அந்த காமத்தாட்டு உண்டானோன இந்த பிம்பம் நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் அந்த காமத்தாட்டுல வந்து பாத்தீங்கன்னா விற்த்தியில காம விற்த்தியில ரிஃப்ளெக்ட் ஆனோன்னு என்ன ஆயிடுதுன்னு கேட்டா காமியா ஆயிடுது. குரோத விற்பி உண்டாகும் போது அந்த குரோத விற்த்தியில இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரோதியா ஆயிடுது. இது மாதிரி எந்தெந்த விற்த்திகள்ல இந்த சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்தந்த மயமா அது ஆகின்றது. அதுதான் இங்க சொல்றாரு. சிதிச்சாயாயாம், சாயானா என்ன அர்த்தம், ரிஃப்ளெக்ஷன். சாயான்றதுக்கு அர்த்தம் நிழல், பிரதிபிம்பம் அப்படின்னு பேரு. இந்த சைத்தன்யத்தோட சிதிச்சாயனா சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன். பிரதிபிம்பிதாயாம், அந்த சித்த விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சித்த விருத்தி உண்டாகுதோ ஒவ்வொரு சித்த விருத்தியிலையும் இந்த சைத்தன்யத்தோட பிரதிபிம்பம் பிரதிபிம்பிக்கிறது. அப்படி பிரதிபிம்பிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தது அவிவேகாத், நம்மளால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா நான் அப்படின்ற கான்சியஸ்னஸையும் நிர்குண நிராகாரம் சச்சிதானந்தமா இருக்கிற நானையும் இங்க விற்த்தியில இருக்கக்கூடிய ஃபார்மையும் என்னால இது வேற நான் வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியாமல் என்னாச்சு, பிரிச்சு பார்க்க முடியாம நமக்கு ஒண்ணு கலந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி சூத்திரம் சொல்ல போறோம். திரஷ்டு திருஷ்ய சயோகோ ஹேய ஹேத்துகுன்னு பின்னாடி சாதனா பாதத்துல சொல்ல போறோம். சம்சாரத்துக்கு என்னப்பா காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா இதாங்க காரணம். நானா இல்லாம நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் பார்ப்பவன் திரஷ்டா. இந்த பார்ப்பவனா இருக்கிற நான், என்னுடைய பார்ப்பவன் எப்படிப்பட்டவன், திருஷி மாத்திரக. திரஷ்டா திருஷி மாத்திரக, வெறும் பார்வை, வெறும் கான்சியஸ்னஸ். இந்த வெறும் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா திருஷ்யமா இருக்கக்கூடிய 2:17 சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 2:17. இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய அந்த சித்த விருத்தி இருக்குல்ல, இந்த சித்த விருத்தியோட என்ன ஆயிடுச்சுன்னா சயோகம் ஆயிடுச்சு. சயோகம்னா என்ன சுவாமி, இணையறதுன்னு அர்த்தம். எப்படி இணையிறது, ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற காட்சிகள் மாதிரி இணைஞ்சுதா, காட்சிகளோட ஸ்கிரீன் ஏதாவது இணைஞ்சுதா, இணையவே இல்லை. காத்தோட வந்து பாத்தீங்கன்னா அகர்பத்தி ஸ்மெல் இணைஞ்சுதா, சேர்ந்துச்சா, இல்லை. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா சயோகம்னு பேர். இது மாதிரி எடுத்துடலாம். இந்த ஸ்டாம்ப் ஒட்டும் போது முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா எச்சி தொட்டு ஒட்டுவோம் தெரியுங்களா, எச்சி தொட்டு ஒட்டுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிரிச்சுக்கினா வந்துடும். இதே ஃபெவிகால் தொட்டு ஒட்டுனா என்ன ஆகும், வரவே வராது, பிரிச்சுக்கிட்டு தான் எடுக்க முடியும்.
இதே மாதிரி இந்த சம்யோகம்ன்றதுக்கு அர்த்தம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரிகிற காட்சிகள் ஸ்கிரீனோட இருக்கிற சம்பந்தம் மாதிரி திரஷ்டாவா இருக்கிற நானும் திருஷ்யமாயிருக்கிற விஷயங்களும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்று கலந்தது போல ஆகின்றது. இந்த ஒண்ணு கலந்த மாதிரி ஆகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றது தது அவிவேகாத். நம்மளால பிரிச்சு பறிக்க முடியல சாமி, என்ன தனியா பிரிக்க முடியல, இந்த சித்த விருத்திகளை தனியா என்னால செப்பரேட் பண்ண முடியல, விவேகம் பண்ண முடியல. விவேகம் பண்ண முடியாததுனால தது அவிவேகாத் தது தாதாத்மிய ஆப்பன்னேவ. தாதாத்மியம்னா என்ன அர்த்தம்? அதுமயமா ஆயிடும், அந்த ரூபமா நம்மளும் ஆயிடும். இந்த சித்தவிருத்தி எந்தெந்த இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுதோ அந்த சித்தவிருத்திக்கு மாதிரி நம்மளும் என்ன ஆயிடுறோம்? தாதாத்மிய பாவம்னா அது மயமா ஆயிடுறோம். காத்து வந்து பாத்தீங்கன்னா அகர்பத்தி ஸ்மெல் மயமா ஆயிடுது. பூந்தோட்டத்துக்கு மேல போற காத்து பூந்தோட்டத்துல இருக்க பூ ஸ்மெல்லோட அதுமயமா ஆயிடுது. சமையல் கட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளார போற காத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சமையலுக்கு என்ன பண்றாங்களோ அந்த சமையல் ஸ்மெல்லோட ஃபுட்டோட ஸ்மெல்லோட ஒன்னாயிடுது. அதே மாதிரி இந்த நான் என்ன ஆகுதுன்னா சித்தத்துல இருக்கக்கூடிய விருத்தியோட மயமா ஆயிடுது. ஆச்சா? வாஸ்தவத்துல ஆகுது. ஆனா அது மாயமா ஆன மாதிரி நமக்கெல்லாம் தெரியுது. ஆப்பன்னேவ சிதி சக்தி பவதி, அது மாதிரி சைத்தன்யமானது கான்சியஸ்னஸ் ஆனது ஆகின்றது. எப்படி சுவாமி? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். நான் காத்து சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஸ்கிரீன் சொல்லிட்டேன். ஆச்சாரியார் என்ன பண்றார்? ஜபாரக்த இவ ஸ்பட்டிகா தெளிவா சொல்றார். ஜபா ரக்தம்னா ஜபா குசுமம். என்னது ஜபா குசுமம்? செம்பருத்திக்கு பேர், ஹைபிஸ்கஸ். அப்போ அந்த செம்பருத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் செம்பருத்தியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பட்டிகத்துக்கு பின்னாடி வச்சோம் அப்படின்னா எப்படி வந்து ஸ்பட்டிகம் ரெட் கலர்ல தெரியுதோ ததாத்மனம். யாராவது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாக்குறாங்க தூரத்துல இருந்து, செம்பருத்தியை பார்க்கல, அப்ப என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பட்டிக லிங்கம் சிவப்பா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஒழிய அந்த சிவப்பு லிங்கம் இந்த ஒயிட் லிங்கம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒண்ணு கலந்த மாதிரியே தெரியுது, மெர்ஜாய் போய் தெரியுது. அது மாதிரி ஆகிவிடுகிறது. அதோ ந சொரூபாத் பிரச்சுதி. ஆகையினால நீங்க கீழே இறங்கி வந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா எப்பவுமே தன் நிலையில இருந்து நழுவுவது இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, ஆத்மா தன் நிலையில் எப்பவுமே அப்படிதான் இருக்கு. ஸ்பட்டிகம் 3 காலத்திலும் ஸ்பட்டிகமா தான் இருக்கு, கலர்லெஸ்ஸா தான் இருக்கு. காத்து 3 காலத்திலையும் ஸ்மெல் இல்லாம தான் இருக்கு. ஸ்கிரீன் 3 காலத்திலையும் காட்சிகள் இல்லாம தான் ஒயிட்டா தான் இருக்கு. ஆனா நடுவுல நடக்கிற அந்த உபாதியோட என்ன ஆகுது? சேரும் போது அது மயமா ஆன மாதிரி தெரியும். வாஸ்தவத்துல ஆகுது இவ அடிச்சா. அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூபத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல இருந்து அது நழுவுவது இல்லை ஆத்ம தத்துவம். ஆனாலும் கூட நகி லௌகித்ய பிரம சமயே. ஆச்சரிய சொல்ற நகித்துக்கு பின்னாடி போட்டுங்க. லௌகித்ய அப்படின்னா லோகித வர்ணம்னா என்ன அர்த்தம்னா சிகப்பு வர்ணத்துக்கு பேரு லோகித வர்ணம். அந்த லோகித வர்ணம் வந்து ஸ்பட்டிகத்துக்கு மேல ஏறிடுச்சா சிவப்பு கலர். அந்த ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பட்டிகத்துல நம்ம சிவப்பு கலர் ஸ்பட்டிகம்னு நம்ம எப்ப பாக்குறோமோ அந்த லௌகித்ய பிரம சமயே. என்னது சிவப்பு ஸ்பட்டிகலிங்க சிவப்பா? சிவப்பு இல்லை, ஆனா நமக்கு என்ன தெரியுது? சிவப்பா தெரியுது. அப்ப என்னதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிவப்பா பாக்குறோம் அப்படின்னா பிரமைன்னு அர்த்தம். அதுக்கு பேரு பிரம. பிரமன்னா என்ன அர்த்தம்? விவேகம் பண்ண முடியல. அந்த பிரம சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சமஸ்தி ஸ்பட்டிக மனேர் அவதாத்த போடாதீங்க, அவகாத்தன் இருக்கணும். அவதாத்தன் இங்க இருக்கு, அவகாத்த. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவகாத்த ஸ்வபாவாத் பிரச்சுதி ரீதி நகி பாவா. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா நீங்க சிவப்பு கலர் ஸ்பட்டிகலிங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்போ பிரம்மசமயம் அந்த சமயத்துல அந்த ஸ்பட்டிகமணியானது வந்து பாத்தீங்கன்னா அவகாத்த சுபாவாத். அவகாத்தனா தன்னுடைய சுபாவத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா விலகி தன்னுடைய சுபாவத்தை நாசம் பண்ணிட்டு தன் நிலையிலிருந்து பிரச்சுதி நழுவி விட்டது அப்படி என்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்பட்டிகலிங்கம் சிகப்பு சம்பருத்திய பக்கத்துல வச்ச பிறகு நம்ம சிவப்புன்னு பார்க்கிற சமயத்திலும் கூட தன் நிலையிலிருந்து நாசத்தை அடைவதில்லை.
தன் நிலையிலிருந்து கீழே இறங்குறதும் இல்லை. ஸ்பட்டிகலிங்கம் எப்பவுமே ஸ்பட்டிகலிங்கமாவே கலர்லெஸ்ஸா தான் இருக்கு. ஆனா எப்படி தெரியுது? பிரம்ம சமயத்துல சிவப்பா தெரியுது, நமக்கு தெரியும். ஏத்தேன சூத்திர துவயேன. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி? ஸ்பட்டிகலிங்கத்தை ஒயிட்டா பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூ எடுத்தது அவ்வளவுதான். பக்கத்துல இருக்க பூ எடுத்தா போதும். இப்ப விருத்தி நிரோதம் எதுக்குன்னு தெரியுதா? விருத்தி நிரோதம் எதுக்கு பண்ணணும்? விருத்தியோட இருந்து இருந்து இருந்துதான் நமக்கு பழகிட்டோம். விருத்தியோட இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பர்சனாலிட்டி விருத்தியோட சேர்ந்து தான் இருக்கு. நான் பியூரா அச்சல தத்துவம், நிர்மலம், விமலம், ஏக்கம், அச்சலம், நித்தியம், இது மாதிரி பிரம்மத்துக்கு லட்சணங்கள், ஆத்மாக்கு என்ன லட்சணங்கள்லாம் சொல்றோமோ அந்த ஆத்மாவோட லட்சணத்தை ஒரு க்ஷணமும் நீங்க என்ன பண்ண முடியாது. இந்த விருத்திகளோடு சேர்ந்து இருக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. லிட்ரலா தெரிஞ்சுக்கலாம். அந்த லிட்ரலா தெரிஞ்சுக்கிட்ட என்ன ஞானம் சொல்றோம்? ஞானம். அதுக்கு என்ன பேரு? பரோக்ஷ ஞானம். எப்போ நீங்க அதை விருத்தி நிரோதம் பண்ணிட்டு இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு பியூரா நீங்க பாக்குறீங்களோ, பூவை எடுத்ததுக்கு பிறகு ஸ்பட்டிகலிங்கம் மாதிரி தன்னை பார்த்துட்டீங்க அப்படின்னா அது அபரோக்ஷம் அப்படின்னு பேர். அப்ப விருத்தி நிரோதம் பண்ணா என்ன நடக்கும்? சர்வ விருத்தி நிரோதம் பண்ணா ஸ்பட்டிகலிங்கம் ஸ்பட்டிகலிங்கமா தெரியற மாதிரி நானா பாத்தீங்கன்னா ததா திருஷ்டுகு சுரூபே அவஸ்தானம் சம்பவிச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆச்சாரியர் பிரம்மசூத்திரத்துல சொல்லுவாரு, ஒரு பாஷ்யத்துல சொல்றாரு, ஒரே ஒரு க்ஷணம் நல்லா பாத்தீங்கன்னா மழை காலம், நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை காலத்துல பாம்புலாம் நிறைய பாத்தீங்கன்னா இங்க அங்க ஓடி வரும். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. யாத்திரை பண்ணணும், யாத்திரையோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க. உங்களுக்குலாம் அது கிடைக்கவே கிடைக்காது. எப்போ பண்ணுங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில யாத்திரைகள்லாம் பண்ணுங்க. இந்த இப்பெல்லாம் இந்த ஃபாரின்ல எல்லாம் வைல்டு யாத்திரை ஏதோ ஒன்று பண்றாங்க. காட்டுக்குள்ளர்லாம் பார்த்தீங்கன்னா தனியா எங்கேயாவது போறது வர்றது இது மாதிரிலாம் போகணும். க்ஷேத்ரான சஃபாரி கூட ரொம்ப ராயலா போறது. சஃபாரி கூட இல்லை, சஃபாரி இல்லை, இந்த தனியா ட்ரெக்கிங் பண்றது, மலையில ஏறுறது, இது மாதிரிலாம். அது மாதிரி எங்கேயாவது ஒரு மழை காலத்துல போய் எங்கேயாவது மாட்டிக்கிங்க. அப்படி மாட்டினீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பாருங்க. ஐயோ, உங்களால ஜீவனத்துக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும், அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த சமயத்துல காட்டுல எங்கேயோ மாட்டிட்டு இருக்கோம், ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா தெரியுது. ஐயோ, அந்த பாம்புன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாம்போ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு க்ஷணம் ஒரு அனுகிரகம் கிடைக்குது. ஒரு மின்னல் கீர்த்து வருது, ஃபிளாஷ். ஒரே ஒரு க்ஷணம் வந்துட்டு போச்சு. அந்த ஒரு க்ஷணம் அது என்ன பண்ணிச்சு? அந்தகாரத்தை நாசம் பண்ணிச்சு, இருட்ட. அந்தகாரம் நாசமாகிற அந்த க்ஷணத்துல எது தெரிஞ்சது? பாம்பு போயிடுச்சு, பாம்பும் போச்சு, கயிறு தெரிஞ்சிருச்சு பாருங்க. எல்லாம் ஒரே க்ஷணம். இருட்டு போனது அதே க்ஷணம்தான், கயிறு தெரிஞ்சது அதே க்ஷணம்தான், பாம்பு போனதும் அதே க்ஷணம்தான், பயம் போறதும் அதே க்ஷணம்தான். ஒரே க்ஷணத்துல 4 காரியம் நடக்குது. சேம் அப்படியே ஆச்சாரியா சொல்ற. திரும்ப லைட் ஆஃப் ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஆனாலும் திரும்ப ட்ரை பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா பாம்பு பார்க்க முடியுமா? அதுல அந்த கயிறு பாம்பா தெரியுமா? ஆச்சாரியரோட எக்ஸாம்பிள், சங்கராச்சாரியரோட எக்ஸாம்பிள். நீங்க என்னதான் திரும்ப பார்த்தாலும் பயம் வரவே வராது, பயம் போயிடும். போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப நீங்க பாம்பை பார்க்கவே மாட்டீங்க, பாம்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி ஒரு முறையாவது ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஃபில்மை ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீனை பார்த்துட்டான் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா போறது காட்சிகள் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிடும். இதே மாதிரிதான் விருத்தி நிரோதத்தை ஒரு முறையாவது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, நிர்விகல்ப சமாதியை அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த உலகம் என்ன வேணாலும் நடக்கட்டும், இந்த உலகத்தோட உங்களுக்கு ஒட்டு ஒரு எம்மம் கூட நடக்கவே நடக்காது அப்படின்னு. அதனால இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, ஏத்தேன சூத்திரத்வயேன. இந்த 2 சூத்திரத்தினால 3, 4 இந்த 2 சூத்திரத்தினால அர்த்தாத் நிரோதே சிதிசக்தி, நிரோதமான சிதிசக்தி சைத்தன்யம் பாத்தீங்கன்னா விருத்தி நிரோதமாச்சு அப்படின்னா, விருத்தி நிரோதங்கள் நம்ம சித்தத்துல விருத்தி நிரோதம் பண்ணணும் அப்படின்னா, சிதிசக்தியானது தான் 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 சொல்லக்கூடிய ஆத்மாவானது சொரூப பிரதிஷ்டா பவதி, சொரூபத்துல நிலை பெறும். எது வித்தானே,
வித்தான அவஸ்தைக்கு வரும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா சொரூப பிரதிஷ்டா இவ பவதி, சொரூபத்துல நின்ன மாதிரியே இருக்கும். தது சித்தம் இது தித்தீய சூத்திரகத சூத்திர சித்த பதம் வியாக்கியாதம் பவதி. அப்ப வித்தான நிலையில, சமாதி இல்லாத நிலையில எப்படி இருக்கும், சொரூபத்துல பிரதிஷ்டை இல்லாதது மாதிரி தெரியுமா. ஆனாலும் இப்பவும் கூட நம்ம எல்லாமே ஆத்மா எப்படி இருக்கு, இப்பவும் ஆத்மா சொரூபத்துலதான் இருக்கு. ஆத்மா எப்பவுமே சொரூபத்துல இருந்து நழுவறதே இல்லை. ஆனா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கும் எனக்கும், நம்ம பாத்தீங்கன்னா நானை அறிய முடியாம சித்தம் என்ன டிசைன் காட்டுதோ அந்த டிசைனோட சேர்ந்து சேர்ந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அந்த ப்ரொஜெக்ஷனை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கோம். அதனால சம்சாரம் போய்கிட்டே இருக்கு. ஆனா ஆத்மா பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கு. நீ ஆத்மாப்பா அப்படின்னா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவுக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஆத்மா தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி அது நித்திய முக்த சுபாவத்துல தான் இருக்கு. சோமகிம்னே பிரதிஷ்டது. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்சாரியா இருக்கும், சம்சாரியா இல்லை. சம்சாரியா இருக்கிறதுக்கு காரணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்தி சாரூபியம். முக்தன் ஆகணும்னா என்ன பண்ணணும், விருத்தி நிரோதம், சமாதியை அட்டைன் பண்ணணும். அப்ப நம்ம விருத்திய இப்ப விருத்திமயமா இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் நான் என்னவா இருக்கு, நான் நானாதான் இருக்கு. ஆனா எப்படி தெரியுது அப்படின்னா இந்த நான் இந்த சித்த விருத்தியோட இணைஞ்ச மாதிரி தெரியுது, ஆனா வாஸ்தவம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சொல்லுது. 2 சூத்திரத்து மூலமா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சித்த விருத்தி அப்படின்னு நம்ம சொன்ன பாத்தீங்களா, அந்த சித்த பதம் சித்தம், அந்த சித்தம்ன்ற விஷயத்தை பத்தி 2 சூத்திரத்துல பாத்தீங்கன்னா வியாக்கியானம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. சித்தத்தை பத்தி சொல்லியாச்சு. சித்தத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் விருத்திய பத்தி சொல்லணுமா, சித்தம் சொல்லியாச்சு, விருத்திய சொல்லணும். விருத்தினா என்னது, அதுனா நிரோதவ்யானாம் விருத்தீனாம் இயத்தாம் ஆக. அடுத்த சூத்திரம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிற 5வது சூத்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கா இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், யோக சித்த விருத்தி நிரோதக, சித்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, விருத்தியை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுனா இப்பொழுது நிரோதவ்யானாம் விருத்தீனாம், நிரோதம் செய்யப்பட வேண்டிய விருத்திகளுக்கு. எவ்வளவு விருத்தி சுவாமி, கோடிக்கணக்கான விருத்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன முடியுமா, ஒரு நாளைக்குலாம் விடுங்க, அரை மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா போடுங்க கவுண்டிங் மிஷினை வச்சுக்கோங்க. அந்த கவுண்டிங் மிஷினை வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க எவ்வளவு விருத்திகள் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. 10 நிமிஷத்துக்கே நம்மளால பார்க்க முடியாது, ஃப்ளட்டு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா விருத்தி, ஐயோ எவ்வளோ விருத்தி சாமி, கோடிக்கணக்கான விருத்தி, இதெல்லாம் நிப்பாட்டணுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருதுங்க. அதை கிளாசிஃபை பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு 4-5 பேக்கேஜா பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்ல போட்டோன்னு வச்சுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதானே குப்பையெல்லாம் தனித்தனியா கிடந்தா வீட்டுக்குள்ளார குப்பையெல்லாம் தனித்தனியா கிடக்குது, எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்துக்கொண்டு போயிட்டு வெளியில போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆகுமா, ஆகிற காரியமா. அப்ப என்ன பண்றோம், ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சுக்கோம், டஸ்ட்பின் வச்சுக்கோம், எல்லா குப்பையும் தூக்கி அதுக்குள்ளார போட்டீங்கன்னு வச்சுங்க. என்னது மக்கி போற குப்பை, மக்காத குப்பை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் தனியா போடுறோம், மற்ற குப்பை எல்லாத்தையும் தனியா போடுறோம். அப்ப கொண்டு போயிட்டு என்ன பண்றோம், தனியா செப்பரேட்டா டிஸ்போஸ் பண்ணிடுறோம். என்னமோ சேம் அதேதான். கோடிக்கணக்கான விருத்திகள் இருந்தாலும் கூட நிரோதம் பண்ண வேண்டிய அந்த விருத்திகள் இயத்தாம் ஆக, இயத்தாம்னா இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி அதை என்ன பண்ணிருக்கு 5 பேஸ்கெட்ல போட்டு சொல்லப்படுகின்றது. என்னன்னு வந்துரும், விருத்தயः பஞ்சதய்யः க்ளிஷ்டா க்ளிஷ்டாः, விருத்தயः பஞ்சதய்யः, விருத்தயः பஞ்சதய்யः க்ளிஷ்டா க்ளிஷ்டாः, க்ளிஷ்டா க்ளிஷ்டாः ஆயிடுச்சு. விருத்திகள் எத்தனைப்பா அப்படின்னா முதல்ல 5 விருத்திகள் தான். அந்த 5 விருத்திகள் பாத்தீங்கன்னா 5 விருத்திகள் பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கப்படுது. முதல்ல அதுக்கு அடுத்த சூத்திரம் தான் 5ஆ பிரிக்குது. முதல்ல 2ஆ பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம், விருத்தயः பஞ்சதய்யः, விருத்திகள் 5 விதமானவை, 5 விதம் விருத்திகள். எவ்வளவு என்ன மாதிரி விருத்திகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா விருத்திகள்ல பாத்தீங்கன்னா கிளிஷ்டா, கிளிஷ்டான்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா துக்கம் தரக்கூடிய சம்சார விருத்திகள், பாப்ப விருத்திகள், கெட்ட தாட்ஸ், கெட்ட எண்ணங்கள், அதுக்கு பேரு கிளிஷ்ட விருத்திகள்னு பேரு. அக்ளிஷ்டம்னா என்ன அர்த்தம்,
அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுண விற்த்திகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்லிஷ்ட விற்த்திகள், தர்மமானது, ஞான விஷயங்கள், தர்ம விஷயங்களை பற்றின விற்த்திகள்லாம் சுக விற்த்திகள், சுகம் தரக்கூடியது, ஞானத்தை தரக்கூடிய விற்த்திகள் எல்லாம் அக்லிஷ்ட விற்த்திகள் அப்படின்னு பேர். ரஜோகுண தமோகுண விற்த்திகள் கிளிஷ்ட விற்த்திகள். சாத்விக விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா அக்லிஷ்ட விற்த்திகள். ரஜோகுண தமோகுணம் துக்கத்தை கொடுக்கறதுனால அதுக்கு பேரு கிளிஷ்ட விற்த்திகள்னு பேரு. சத்துவகுண விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை தரதுனால, ஞானத்தை தரதுனால, தர்மமா இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு? அக்லிஷ்ட விற்த்திகள்னு பேரு. இந்த விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா 2 விதம்னு முதல்ல பிரிச்சாச்சு. பாஷையில் எட்டிக்கா வந்துருக்கு. விற்த்தியில சொல்றார் ஆச்சாரியார் பஞ்ச, அதுக்கப்புறம் கூட என்ன இருக்கு? தையன் இருக்கு. விற்த்தையக பஞ்ச தையகன் இருக்கு. இந்த தையன்னு என்ன சப்தம் சுவாமி? யாராவது சம்ஸ்கிருதம் படிச்சீங்கன்னா அவங்களுக்காக சொல்ற. தயப்புன்னு ஒரு பிரத்யேயம் இருக்கு. தயப், தயப் பிரத்யேயம் பேரு. பஞ்சவோட தயப்பு பிரத்யேயத்தை சேர்த்தோம் அப்படின்னா சஃபிக்ஸ், பின்னாடி சேர்க்கறது. ப்ரிஃபிக்ஸ்னா உபசர்க்கம்னு பேரு, ஃப்ரண்ட்ல சேர்க்கறது. உபநிஷத்து நம்ம சொல்றோம்ல, அதுல உபன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல சேர்க்கிறோம், உபன்றது. அதே மாதிரி பின்னாடி சேர்த்தீங்கன்னா சஃபிக்ஸ்னு பேர். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேயம். பஞ்ச அப்படின்ற சப்தத்தோட தயப் அப்படின்னு ஒரு பிரத்யேகத்தை சேர்த்தீங்கன்னா, சஃபிக்ஸை சேர்த்தீங்கன்னா பஞ்ச தயப்பாகும். அந்த தயப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து லோப்பம் பண்ணிடும், மறைச்சிருவோம். மறைச்சிட்டா பஞ்ச தையன்னு சப்தம் கிடைச்சோம். இந்த தைய பிரத்யம் சேர்த்தா என்ன சுவாமி கிடைக்கும்னா அர்த்தா அவயவா வக்ஷியமானாக, அவயவ அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. எங்கெல்லாம் தய பிரத்யம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் அவயவம் அவயவம்னு எடுக்கணும். விற்த்திகள் 5 வெரைட்டி, 5 அவயவங்களை கொண்டது அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். பஞ்ச தையக அப்படின்னா என்ன அர்த்தம்? விற்த்திகள் 5 விதமானவை, 5 அவயவங்களை உடையது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இது அடுத்த சூத்திரத்துல வக்ஷியமான. வக்ஷியமான என்ன அர்த்தம்? சொல்லப்பட போகின்றது. பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதயக அப்படின்னு அடுத்த சூத்திரத்துல சொல்லப்பட போகின்றது. வக்ஷியமான ஃபியூச்சர், சொல்லப்பட போகின்றது. எப்படி சொல்லப்பட போகுது? பிரமாணாதையோ, பிரமாணம் முதலியவைகள் என்று அடுத்த சூத்திரத்துல பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா யாசாம் சாமானிய விற்த்தினாம் தாகா பஞ்சதையோ, எது வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகளோட சாமானிய தன்மை. சாமானியன்னு அர்த்தம் உலகத்துல இருக்கிற எந்த பெர்சனா இருந்தாலும், எந்த பெர்சனோட சித்தத்துல உண்டாகிற விற்த்திகளா இருந்தாலும், அது ராஜாவா இருக்கட்டும் கூஜாவா இருக்கட்டும், நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இது இல்லைங்க. ஆம்பளை பொம்பளை, ராஜா பிச்சைக்கார, தேவன் மனுஷன், அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி எடுக்காதீங்க. யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான், சித்தம். எனக்கு நான் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரை பார்த்து மோகமே அடைய மாட்டீங்க. நீங்க இதை ஒழுங்கா வேதாந்தத்தையும் இந்த கீதையும் ஒழுங்கா படிச்சீங்கன்னா எனக்கு என்ன ப்ராப்ளமோ அதுதான் எல்லா ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஒண்ணு இன்னைக்கு இருக்கும், இல்லைன்னா நாளைக்கு இருந்திருக்கும், நாளைக்கு வரப்போகுது, இல்லைன்னா முன்னாடியே கிராஸ் பண்ணியிருப்பேன். எல்லாத்தோட சித்தமும் ஒரே சித்தம் தான், எல்லாத்தோட மனசும் ஒரே மனசு தான், எல்லாத்தோட புத்தியும் ஒரே புத்தி தான். இதுல ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்ளம் தான். சொல்யூஷன் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு கில்ட்டி கான்சியஸ் வராதிங்க யாருக்கும். நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா பெயின்ஃபுல் ஆக்குறது தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கில்ட். யாராவது உங்களை வந்து கீழே இறக்குறாங்க, யாராவது உங்களை கில்ட்டியில கொண்டு போறாங்க அப்படின்னா தூரமா போயிடுங்க, தூரமா போயிடுங்க. அந்த பர்சனோட கான்டாக்டே வேணாம் உங்களுக்கு. யார் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமான அவஸ்தைக்கு கில்ட்டில இருந்து ரிலீவ் பண்றாங்களோ அவங்களோட ஸ்நேகம் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பலகீனத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே உண்மை இல்லை, பொய் வந்து வந்து போறது. அப்ப இந்த விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சாமானிய விற்த்திகள், ராஜாவா இருந்தாலும் பூஜா பிச்சைக்காரனா இருந்தாலும் எல்லா விற்த்திகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டியில தான் இருக்கும். என்ன வெரைட்டி? நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, கிளிஷ்டம் அக்ளிஷ்டம், கிளிஷ்டம் அக்ளிஷ்டம். அது ரெண்டும் 5 விற்த்திகளா சொல்றோம். எனது 5 வெரைட்டி. பிரமாண விபரியம் விகல்பம் நித்ரா ஸ்மிருதி அப்படின்னு 5 வெரைட்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விற்த்திகளை நம்ம வகைப்படுத்துறோம். பிச்சைக்காரனுக்கும் 5 வெரைட்டி தான், ராஜாவுக்கும் 5 வெரைட்டி தான். அதனால சொல்றாரு சாமானிய விற்பி. நாம் விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா சாமானியம். சாமானியம் என்ன அர்த்தம்? ஆம் ஆத்மி பார்ட்டி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமானியம், எல்லாம் சாதாரணம். சாதாரணம் சொல்றோம்ல, அதான் சாமானியம்.
எல்லாத்துக்கும் ஈக்குவல். அந்த விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா விற்த்தினாம் தாஹா பஞ்சதையோ விற்த்தையா, அவைகள் எத்தனை வெரைட்டி? பிச்சைக்காரனுக்கும் ராஜாக்கும் 5 வெரைட்டியில தான் விற்த்திகள் உண்டாகும். அது என்னது அப்படின்னா சித்தஸ்ய பரிணாமாக. ரொம்ப அற்புதம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து, அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த 3 குணங்கள்னால என்ன ஆகுது? 5 விதமா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. பரிணமிக்குது. ஒரு வஸ்து வேற ஒன்னா பரிணமிக்குது. எப்படி கயிறு பாம்பா பரிணமிச்சது தெரியுதோ அதே மாதிரி இந்த சித்தம் சொல்லக்கூடிய திரிகுணாத்மகம் 3 குணங்களை உடைய சித்தமானது 5 விதமான விற்த்திகளாக பரிணமிக்கின்றது. இந்த ட்ரெஸ் என்னது? இந்த ட்ரெஸ் என்ன சாமி அப்படின்னு கேட்ட பஞ்சு, வேற எதுவும் இல்லை. பஞ்சு தான் நூலா பரிணமிச்சது. நூலு தான் வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரமா பரிணமிச்சது. வஸ்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட், ஷர்ட், குர்தா அப்படின்னு பல விதங்களா பரிணமிச்சது. அப்ப அந்த பரிணாமம் எல்லாமே எது? பஞ்சு தான் பல விதங்களாக பரிணமிக்குது. அதே மாதிரி சித்தம் அப்படிதான் பேஸ். அந்த சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா 5 விதமான விற்த்திகளாக பரிணமிக்கின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பகுவச்சனம் ஏன் சொல்லியிருக்கு? விற்த்தையா பஞ்சதையான்னு பகுவச்சனம் ஏன் அப்படின்னு கேட்டா மனுஷங்க நிறையப்பா, நமக்கே வந்து ஏகப்பட்ட தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்ப மனுஷங்க கோடிக்கணக்கான மனிதர்கள், கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு கோடிக்கணக்கான சித்தம், அந்த சித்தத்துல கோடிக்கணக்கான விற்த்திகள். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகுவச்சனமானது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பகுவச்சனா ப்ளூரல் சொல்லப்பட்டிருக்கு. பகுவச்சனம் தூ மைத்ராதி புருஷ பகுத்வ அபிப்பிராயேன. மைத்திரன், கிருஷ்ணன், கோவிந்தன் அப்படின்ற மாதிரி சைத்திரன், மைத்திரன் முன்னாடி பேர் வைப்பாங்க. சைத்திரன், மைத்திரன் அப்படின்னா பேர் வைப்பாங்க. அது மாதிரி நிறைய மனுஷங்க இருக்காங்க. அப்ப நிறைய மனுஷங்க, நிறைய சித்தம், நிறைய தாட்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா பகுவச்சனத்துல பிரயோகப்படுத்திருக்கு. அதுக்கப்புறம் தாஹா கீதிருஷாகா, அவைகள் எந்த விதமானவை? தாஹா கீதிருஷாகா அப்படின்னு கேட்டா அவைகள் எத்தனை விதம், எந்த விதமானவை அப்படின்னா 2. என்ன 2? கிளிஷ்டா அக்லிஷ்டாகா. சித்தவருத்திகள் 2ஆ பரிணமிக்குது. கிளிஷ்டம் அக்லிஷ்டம். நான் ஏற்கனவே வியாச பாஷ்யத்துல பார்த்துருவோம். கிளிஷ்ட சித்ரேஷு அக்லிஷ்டாக, அக்லிஷ்ட சித்ரேஷு கிளிஷ்ட விற்த்திகள். நான் சொல்லியிருக்கேன். சித்ரேஷுனா கேப். ஒருத்தர் நல்ல தர்மாத்மான்னு வச்சுங்களேன். அப்ப தர்மாத்மாவா இருந்துட்டு இருக்காரு, அவருக்கு 24 மணி நேரம் தர்ம சிந்தனையா போகும்னு நினைச்சிங்களா? இல்ல, போகாது. தர்ம விற்த்திகள் போயிட்டே இருக்கும்போது அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அதர்ம விற்த்திகளும் வரும். அப்ப ராமனும் இருப்பான், காமனும் இருப்பான். யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமன் அதிகமோ அவன் வந்து நல்லவன் சொல்றோம். எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமன் அதிகமா இருக்கோ அவன் கெட்டவன் நம்ம சொல்றோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகள் என்ன இருக்கும்? நல்ல விற்த்திகளோட பிரவாகம் போயிட்டு இருக்கும் போதே ஒரு கெட்ட விற்த்தி வரும். கெட்ட விற்த்திகளோட பிரவாகம் ஒருத்தனை சொல்றோம் அவன் ரொம்ப மோசமான ஆள்பா அப்படின்னு, அவனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா கெட்ட விற்த்திகள் போயிட்டு இருக்கும் போதே நடுவுல நல்ல விற்த்திகளும் வரும். அப்ப எல்லா மனுஷங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், எதுவும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லவே இல்லை. கூட குறைய இருக்கும் சாமி, அவ்வளவுதான் சாமி. உலகம்னா இப்படிதான் சாமி இருக்கும், நல்லது கெட்டது கலந்துதான் சாமி இருக்கும். ஆயிடுச்சா? அதனால வந்து பாத்தீங்கன்னா வக்ஷியமானைகி கிளேஷைகி சம்ஸ்லிஷ்டாகா. இதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இந்த இதை வந்து அப்படியே விட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். நாளைக்கு பார்க்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணுங்க, வேற எதுவும் இல்லை. சித்த விருத்தி நம்ம இல்லை, நம்மளாம் சுத்தமான ஸ்படிக்கலிங்கிற மாதிரி இருக்கோம். நம்ம யாரும் வந்து பாப்பிகளும் இல்லை, புண்ணியாத்மாவும் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எல்லாம் புண்ணியாத்மாவும் பொய், பாப்பாத்மாவும் பொய். எல்லாம் ப்ரொஜெக்ஷன், மனசு பண்ற ப்ரொஜெக்ஷன் தான். அதனால தூக்கி போட்டு ஹாயா இருங்க, நிம்மதியா இருங்க. சுபஸ்வரூபம், நம்ம எல்லாம் சைத்தன்யம் சுபஸ்வரூபமா இருக்கும். ஹரி ஓம், ஹரி ஓம்.